ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கொல்லியில் நாற்று விட்றது, அதனால் நேற்று விதை நெல் வாங்கின்னு வந்து தண்ணியில் போட்டிருக்கேன், ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி நேற்று மத்தியானம் ஊற வச்சது, இன்றைக்கி காலையில் வந்துட்டுருக்கேன். அதை எடுக்கணும். அதை எடுத்து வெளியில் வச்சா தான் தண்ணி வடியும். தண்ணி வடிஞ்சால் தான் அந்த மிஷினில் கொட்டும் நெல். அதனால் நெல்லுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம இந்த பாருங்கள், நெல்லை அப்படியே தண்ணியில் மூட்டை தேர்த்துக்கலாம். லைனாக வச்சுருக்கேன். 10 மூட்டை நெல் எல்லாம் ஊறுது. ஒன்று மேலே மிதங்குறப்பெல்லாம் இருக்குது. ஊருக்கே நான் தெரில. நெல்லாம் அப்படியே எடுத்து மேலே இப்போ கரையில் போடணும். கரையில் போட்டு வண்டியை எடுத்தும்போது தான் அப்புறம் போடணும். ட்ரக்கை எடுத்தும்போது தான் எடுத்து போய் மேலே போடணும். எல்லாத்தையும் மேலே எடுத்து வச்சுட்டு பாருங்கள். இந்த ட்ரே எல்லாத்தையும் நாற்றாங்கல்ல வந்து களைச்சி போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம ஓட்டி எல்லாம் நார்லாம் ஆற்றலாம். சேறு அப்படியே சகதியாக இருந்தால் தான் இப்போ உங்கள் அள்ளி வச்சு பூசுவாங்க. அதை பாருங்கள், ட்ரே அடிக்கிட்டு அதை அள்ளி வச்சு பூசுவாங்க. இது ஒரு ட்ரேக்கு வந்து 30 ரூபாய். இவங்க நாற்று விட்டு நம்ம விதை நெல் வந்து கொடுத்தா ட்ரே அடிக்கி அதை விதை விட்டு நம்மளுக்கு வந்து நட்டு கொடுத்துருவாங்க. இவங்க நம்ம சேடெல்லாம் ஓட்டி வைக்கணும் ரெடியாக. இது நாற்றாங்கல் விடுறதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஓட்டி வச்சது இது. அதனால தான் எல்லாம் சேர் வெளியே வைக்கிறாங்க பாருங்கள். இந்த மெத்தடில் தான் இது நாற்று விடணும். ட்ரே நாற்று விடுவாங்க. அந்த லாஸ்ட்டில் விட்டுருக்காங்க பாருங்கள். அவங்க அதை விட்டுட்டு வராங்க. இதுதான் ட்ரே விடுற மெத்தடு. இது கரெக்டாக 7ஆம் நாற்று நம்ம அந்த தார்பாய் எடுத்துடணும். வெளியில் 7ஆம் நாற்று தார்பாய் எடுத்துடணும். பாதி குழிக்கு தான் தார்பாய் கிடச்சிது. இன்னும் பாதி குழிக்கு வைக்க எடுத்து வந்து வச்சுருக்கேன். அதுதான் போடணும். இது பாதி குழிக்கு மட்டும் தான். அந்த பாதி துண்டுக்கு தான் ஒரு லைன் வந்து 210 ட்ரே. இது அப்புறம் நம்மளுக்கு வந்து 6 லைன் வருது. எல்லாம் அப்படி கரெக்டாக இருக்கும். இதே பாருங்கள், நம்மளுக்கு எந்த மெத்தடில் இருக்குது பாருங்கள். நெல் எல்லாம் தண்ணி வச்சுருக்கு. இன்றைக்கி அப்படியே தண்ணி நிற்கிது பாருங்கள். எல்லாம் வடிகட்டணும். இது இந்த மெத்தடில் தான் வடிகட்டி விடணும். அதெல்லாம் அப்போ தான் தண்ணி நிற்கக்கூடாது. டெய்லியும் வச்சு வடிகட்டணும்.